காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டேங்க. கடையில் போனால் சரியான கூட்டம். இன்றைக்கி வந்து என்ன வாங்க சொல்லுப்பாண்ணா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தானே போனேன். சிக்கன் கிடையாது, ஃபிஷ்ஷும் கிடையாது, மட்டன். சண்டே ஆனால் இது ஒரு குழப்பங்க. என்ன வாங்குறது ஒரு குழப்பம். சரி, இந்த அம்மா ஆசைப்பட்டாங்க, மட்டன் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. சரின்ட்டு மட்டனும் அது கூட என்னம்மா சொன்னேன்? முள்ளாங்கி. எஸ், அது ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் முள்ளாங்கி குருமாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் கூட இந்த முள்ளாங்கி காம்பினேஷன் போட்டு குருமா வச்சு பாருங்க. அந்த குருமாக்கு இருக்கிற டேஸ்ட் வேறு எதுக்குமே இருக்காதுங்க. சூப்பராக, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இன்னைக்கு மட்டன் முள்ளாங்கி குருமா வச்சுட்டு அதுக்கு சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி செய்யாச்சுங்க. மல்லிப்பூ வச்சுட்டாங்க. சாஃப்ட் மல்லிப்பூ சொன்னாலே நம்ம அங்கே புட்டு வேறு காமிக்கணுமா? மல்லிப்பூ வேறு பிச்சு போட்டியாம்மா? ஆமாங்க. இந்த மட்டனை நல்லா வேக வச்சுட்டுங்க, ஒரு 4-5 விசில் கூட மேலவே வைங்க. ஆமாம், ஏன்னா மட்டன் கொஞ்சம் வெந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் முள்ளங்கிக்கு ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா முள்ளங்கி வந்து 2-3 விசில் வந்தால் முள்ளங்கி இருக்கிற இடமே தெரியாது. அதனால் முள்ளங்கிக்கு ஒரே ஒரு விசில் போதும். மட்டன் நல்லா வெந்த பிறகு முள்ளங்கி போடுங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். மட்டன் முள்ளங்கி குருமா அந்த இட்லி ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம பேசுவோமா? அதாவது நம்ம குழந்தையாக மாறுறது எப்போ தெரியுங்களா? சொல்லுங்கண்ணா. நம்ம பேரன் பேத்தியோட விளையாடுறோம் பாருங்கள், அந்த டைமில் நம்மளே குழந்தையாகிடும். நீங்கள் என்ன தான் பெரிய ஆஃபீஸராக இருங்க, பணக்காராக இருங்க, பெரிய தலைவராக இருங்க, எது வேணாலும் இருங்க, குழந்தைகிட்ட விளையாடும்போது நான் வந்து பணக்காரன், நான் வந்து இந்த இடத்துல மேனேஜரு, நான் இப்படி அப்படி எதுவும் கிடையாது. அது கூட உட்காந்து நம்ம தரைக்கு ஈக்குவலாக நம்ம விளையாட பாருங்க, அப்போ தாங்க அது நம்மளுக்கு மரியாதை தரும். நம்மளும் அது கூட அதனுடைய வயசுக்கு இறங்கி விளையாடணும். அந்த மகிழ்ச்சி வந்து எவ்வளோ கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் குழந்தைங்க, அதாவது நம்ம பசங்க கூட நம்ம வந்து கொஞ்சம் கண்டிப்பாக காமிப்போம். இப்போ அதுங்க எதனா நம்ம குழந்தைங்க எதனா கேட்டதுன்னா நம்ம பசங்க இது வேணும் அது வேணும் அதெல்லாம் முடியாதுட்டான்னு சொல்லலாம். ஆனால் பேரன் பேத்திக்கிட்ட மட்டும் நீங்கள் அது மாதிரி சொல்லவே முடியாது. நான் சேலஞ்சு பண்ணுறேன், நான் அனுபவப்பட்டேன் தான். ஓகேங்களா? அதனால் அதன் கூட விளையாடுறதுக்கு டைம் கிடைச்சாலும் தூக்கத்தை மறந்து கூட விளையாடுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ கொட்டி கிடைச்சாலும் கிடைக்காது. அதை ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கும்போது ஜாலியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து அது இன்னும் அந்த பேரன் பேத்தி பற்றி ஏதும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத பேரின்பம் இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் அப்படின்றாங்க. கரெக்டாக இல்லையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? பார்க்கலாம் மீண்டும். நான் அப்புறம் கொஞ்சம் நிறைய விஷயம் எழுதியிருக்கேன், அதை பற்றி பேசுகிறேன். ஓகே, பார்க்கலாம். பாய்.